திரு பிரியன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆர்பி உதயகுமார் சொல்லியிருப்பதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அனுபவசாலிகளோடு இணைந்து பயணிப்பது தான் அவருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? இல்லை, அதாவது அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் அதில் நம்ம பதில் சொல்ல முடியும். அதாவது இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷன். நான் முதல்ல சொல்லிகிட்ருக்கேன். திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிட்டிக்ஸில் ஒன்று திமுக சைடு போவாங்க, இல்லை அதிமுக சைடு போவாங்க. சீமான மாதிரி ஆட்கள் கூட்டணி வேண்டான்னு தனியாக நிறுத்து வந்தாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த சூழலில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே இப்போ கேள்வி கேட்குறது என்னென்னா, அவருக்கு என்ன ஓட்டு வங்கியில் என்ன இருக்குது, அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா, அவருக்கு வேறு என்ன ஓட்டு வரும் அப்படின்னு ஒரு அன்டெஸ்டட்னு அவர் ஒரு முத்திரை குத்துறாங்க. பட் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, அவர் அன்டெஸ்டடாக இருக்கலாம். அன்டெஸ்டட்ன்றது 5ஆகவும் இருக்கலாம், 25ஆகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது மட்டும் உண்மை. அவர் இந்த எலெக்ஷன்ஸில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்காருன்றது உண்மை. அவர் எந்த அணிக்கு போகிறாரோ அந்த அணி பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார். அடுத்த கட்டம் பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் அதிமுக தவேக கூட்டணி என்பது வேறு பல கட்சிகளை அதை நோக்கி இழுக்கும். அந்த கூட்டணி அது திமுகவுக்கு நேரடியான ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்கும். அதிமுக தவேக பாஜக என்கிற அணி அது பலமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் திமுக அது தோக்கும். திமுக அப்போ பாஜக எதிர்ப்போட்டுகளை வாங்கி திமுக ஈஸியாக வின் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். அதுவே தனியாக நின்று வச்சுக்கோங்க, விஜய் அவர் அவருக்கான ரசிகர்கள் ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு, பாஜக எதிர்ப்பு ஓட்டு எல்லாத்தையும் அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவருடைய என்ன எக்ஸாக்டாக அவர் செல்வாக்குன்னு அவர் கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த சூழலில் தான் விஜய் இருக்கார். இப்போ அதிமுகவை பார்க்கலாம். அதிமுக இப்போ ஏப்ரல் மாதமே கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாச்சா இல்லையா நமக்கு இன்னும் தெரியாது. யார் முதல்வர் கேண்டிடேட்டு, அது இது பிரச்சனைகள்லாம் ஓடி போகிற அளவுக்கு அமைதியாக இருக்குது. அந்த அமைதியாக இருக்கிற இடத்துல திடீர்னு பீகார் எலெக்ஷன் அமித்ஷான்னு சொல்லிட்டாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முதல்வரை பற்றி டிசைட் பண்ணி அங்கே சொல்லிட்டார். அது இங்கேயும் அப்ளை ஆகுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இதுவரையும் அமித்ஷா எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட் சொல்ல, அதிமுக தலைமை தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் வேறு எதுவும் சொல்லலை. தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி டிசைட் பண்ணுவோம், யார் யார் பங்கு போட்டுக்கிறது தான் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அப்போது அதிமுக ஒரு பலமில்லாமல் இருக்குது, சவுத்தில் செல்வாக்கு இல்லாமல் இருக்குது. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேஸ் பண்ணி சொல்கிறோம். அது வரலாம் பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் எங்கே இருக்குது, நெகட்டிவ் ஓட்டிங் இருக்குன்ற போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது இருக்குது. என்னடா அது எப்படி ஜெயிக்க முடியுன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு முக்கியமாக இருக்குது, ஏன்னா அதுதானே மேஜர் பார்ட்டியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ நம்ம விஜயை நம்ம கூட்டணி கொண்டு வரலாமான்ற ஒரு எண்ணம் வருது. பாஜகவும் அதிமுக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் ட்ரை பண்ணுறார். அதோட விளைவு தான் தாவேக்கா கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் சுழி போட்டாச்சி கூட்டணிக்கு ஒரு உற்சாகமாக எடப்பாடி அவர் சொன்ன விஷயம். அப்புறம் உதயகுமார் போன்றவர்கள், இவர் கூட ராஜேந்திர பாலாஜி கூட கிட்டத்தட்ட இதுக்கு ஆதரவான விஷயங்கள்லாம் பலரும் சொல்கிறார். ஸோ அவங்க கொஞ்சம் டெஸ்பிரேட்டாக இருக்காங்க. கொஞ்சம் ஒரு தாவேக்கா வந்தால் பெட்டர் அப்படின்ற லெவலில் தான் இருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணி மட்டுமே திமுக கூட்டணியை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் தனியாக இருந்தாருன்னா ஓட்டுகள் பிரித்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அந்த கூட்டணியை பலப்படுத்துகிற நோக்கத்தில் விஜய் இழுக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஆனால் விஜய் போவாரா இல்லையா, விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரி, அவர் போவாரா மாட்டாரா, பாசிச பாஜகலாம் பல தடவை சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் தனியாக இருந்தார்னா அது இன்னும் திமுகவுக்கான அட்வான்டேஜ் இன்னும் அதிகமாகும். ஆக்சுவலாக இப்போ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு திமுகவுக்கு எதிரான பெரிய ஒரு அலை இங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு எதிரான பல விஷயங்கள் இங்கே இருக்குது, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கள்ளச்சாராயத்துலேருந்து கரூர் விஷயத்துலேருந்து சிவகங்கை காவல் மரணத்துலேருந்து வரிசையை சொல்லிகிட்டே போகலாம். இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் திமுகவுடைய கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பாசிட்டிவாக அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள், அவங்க இலவச பஸ் பயணம் ஆகட்டும், 1000 ரூபாய் கொடுக்குற விஷயங்களாகட்டும், அது மாதிரி அவங்க ஒரு 10 விஷயம் வச்சுருக்காங்க கையில். ஸோ நீங்கள் ஒரு ஆன்டி இன்குபன்சி எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரோ இன்குபன்சியான விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க இங்கே தாவேக்கவை நோக்கி வரக்கூடிய அழைப்புகளில் அதிமுக பாஜக ஒரே கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக. ஆனால் ரெண்டு பேருமே தாவேக்கவை முயற்சிக்கிறாங்க. பாஜகவும் ஒரு பக்கம் முயற்சிக்குது, அதிமுகவும் முயற்சிக்குது. இந்த இருவரினுடைய அணுகுமுறையில் என்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? அதிமுக நியாயமாக என்ன மாதிரியான ஒரு இதில் போயிட்டு ஒரு கான்டாக்ட் பண்ணி பேச முடியுமோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. பட் ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க அன்டெஸ்டட் நீங்கள் சொல்லலாம். பட் அவர் வைக்கிற டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம், அவர் கேட்குற இடங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம், அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதிமுகவோட விஜய் சேராருன்னா நிறைய சமரசங்கள் ரெண்டு பேருமே பண்ணிக்கணும். விஜய் வராருன்னா அவர் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பாரு, அது அதிமுக ஒத்துக்கணும். இல்லை அதிமுக சொல்கிற விஷயத்துக்கு விஜய் ஒத்துக்க வேண்டியிருக்கும். ரெண்டு பேருக்குள்ள பலவிதமான சமரசங்கள் செஞ்சுட்டு தான் வர முடியும் ஆக்சுவலாக. பட் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவை விட்டுட்டு அதிமுக வந்தால் விஜய்க்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், சேர்றதுக்கான வாய்ப்புகள்.
பாஜகவும் சேர்ந்து அதிமுகவோட இருக்கும்பொழுது விஜய் வந்து கொஞ்சம் யோசிப்பார். அது எடுத்த உடனே நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்க, தேர்தல் கூட்டணி தானே, கொள்கை வேறு கூட்டணி வேறு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு தார்மீகமான ஒரு அடிப்படை இருக்குது சார். ஆக்சுவலாக விஜயகாந்த் கூட 2006 2009 ட்ரை பண்ணி பார்த்து தான் 2011 வந்து சேர்ந்தார், கூட்டணி சேர்ந்தார். நீங்கள் வந்து முதல் எடுத்த உடனே நீங்கள் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜக விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் அதிமுக கூட சேரலாம். பட் கொள்கை எதிரின்னு சொன்ன ஒருத்தரோட நீங்கள் போய் முதல் எலெக்ஷன்லேயே போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை பற்றின ஒரு மதிப்பீடு கண்டிப்பாக குறையும். அதனால விஜய் வந்து அதை யோசிப்பார், கண்டிப்பாக யோசிப்பார். இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக சொல்கிறீங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஏனைய மாநிலங்களில் நிறைய மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி, அவங்க இங்கே ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்தணும்னு விருப்பத்தை தெரிவிக்கும் போது அப்படிலாம் இல்லை, அதிமுக தனிப்பெரும்பான்மையாகத்தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு அந்த விஷயத்தை தாவேக்கவோட செஞ்சுக்கிட்டா அது சரியானதா இருக்குமா? அதிமுகவினுடைய அந்த முடிவு சரியான முடிவா பார்க்கப்படுமா? இல்ல, எலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கடைசி நேரத்தில் இந்த கட்சி டக்குனு கூட்டணியை முடிச்சுட்டு அந்த கட்சிக்கு போறது, அந்த கூட்டணிக்கு போறதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காத விஷயமானே, எல்லாம் நடக்கிற விஷயம்தான். பாஜக எந்த அளவுக்கு வந்து அதிமுக எந்த அளவுக்கு பாஜகவோட நம்பிக்கைக்குரியதா இருக்குன்றது இன்னும் நான் ஒரு கேள்விக்குறியா தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. மற்ற கட்சிகளுக்கு, நீண்ட அனுபவம் கண்ட கட்சிகளுக்கு அது பழக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஃப்ரெஷ் பிளேயரா வர விஜய்க்கு அது சமரசம் முதல் தேர்தலே அந்த சமரசம் பண்ணினார்னா அவருக்கு வந்து அது வந்து தார்மீக ரீதியில் அது ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கீங்க. அதுதான் வந்து திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அந்த இடத்துல வந்து அவர் விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்தாருன்னா அதனாலதான் டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகும். இப்ப இருக்கிற கருத்து வேறுபாடுகள் கூட மறைஞ்சது ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விஜய் வந்து பாஜக இல்லாத அதிமுகனா விஜய்க்கு ஒருவேளை ஓகேன்னு சொல்லலாம். அதுல வேறு பல கட்சிகள் கூட வரலாம். அதிமுக பாஜக ரெண்டும் இருக்கிற இடத்துல விஜய் போய் சேராருன்னா அது எப்படி சொல்றது, சொந்த காசுலயே சூன்யம் வச்சுக்கலாம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், இங்க அனுபவசாலிகளோடு இணைந்து பயணம் செய்வதுதான் அவருக்கு நல்லது, அவர்களோடு சேர்ந்து பரீட்சை எழுதிய பிறகு அவருடைய முடிவுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்வதை எப்படி அறிவுரையா பார்க்கணுமா, அழைப்பா பார்க்கணுமா, அதன் பின்னால் இருப்பது என்ன? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. அதாவது இப்ப நீங்க பாலவேலு சொன்னீங்க, சேர்ந்து பரீட்சை எழுதினால் நல்லது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொன்னாருன்னு. பரீட்சையை போய் 2 பேர் பக்கத்துல உட்காந்து சேர்ந்து எழுதுனா வந்து காப்பி அடிச்சுன்னு டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். அது தெரியாம அண்ணன் எப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, திரு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி, ஜி.கே. வாசன், வேந்தர், இவங்களுக்கு எல்லாம் என்னுடைய கடுமையான ஒரு கண்டனத்தை முதல்ல பதிவு பண்ணிட்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா அது முக்கியமான விஷயம், அதனால அதை நான் மறந்து போயிடக்கூடாது. எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அதுக்குள்ள நானே சொல்லிடுறேன். சிறுபான்மையினர் நலனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்துக்கள் பண்டிகையான தீபாவளிக்கு வாழ்த்து கூறிய திரு எடப்பாடி உட்பட்ட தலைவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு, சிறுபான்மை நலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டு இந்துக்கள் எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்காத மதச்சார்பின்மை கொள்கையை கடைபிடிக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அதே வழியில் வரும் விஜய்க்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சது காரணம் அதுதாங்க. யாராவது எங்கேயாவது இந்த கருத்துக்கள் இதுக்கு முன்னாடி முரண்பட்டவங்க இப்ப இந்த தீபாவளிக்கு தான் மாற்று நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்களா?